சார், இந்த பாலிமர் நியூஸ்லாம் எங்களுடைய ஃபேஸை ஜூம் பண்ணி காண்பிக்கிறாங்க சார். எங்களுக்கு ஒரே அவமானமாக இருக்குது சார். எங்கள் தொகுதி மக்கள் என்னங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார்ன்னு சொல்லி இன்னைக்கு சட்டமன்றத்தில் திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் அவங்களுடைய விரக்தியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஏவா வேலு அவர்கள் உட்காந்து முதுகுலாம் வலிக்குதுங்க, சீக்கிரமாக ஏதாவது பேசி அனுப்புங்க அப்படின்னு சொன்னதில் எனக்கு ஒரே ஒரு டவுட். இதே ஏவா வேலு அவர்கள் தான் இதை கலைநயத்துடன் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற சேர், எதிர்கட்சி உட்கார்ந்துருக்கிற சேர், இதெல்லாம் வடிவமைத்தேன். அப்படி வடிவமைக்கும் போது நம்ம ஒரு 5 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் உட்கார வேண்டி இருக்கும். யாரும் எதிர்பார்க்கல. சட்டமன்றம் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே 10 மணி நேரம் தொடர்ச்சியாக 2 தினங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு தெரியுமா? நேற்றைய சட்டமன்றத்தெல்லாம் பார்க்கும்போது டி.கே. பிரபு அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள், மலை முழுங்கிகள் அப்படின்னு சொல்லும்போது அத்தனை மலைகள் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது என்னையா செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி சட்டமன்றத்தை பார்க்கும்போது நேபாளத்தில் பெரிய ஒரு துக்கம் நடந்திருக்கு, ஒரு இயற்கை பேரிடர் நடந்திருக்கு. அதை நான் சொன்ன பிறகு தான் ஆளும் கட்சி பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி அடாவடித்தனமாக திமுக செஞ்ச விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அப்பப்பா, இதெல்லாம் பார்ப்பதற்கு மக்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ தான் மக்களுக்கு அரசியல்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சமாக இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். கிட்ஸ் பெஸ்டி வரலாற்றிலேயே அப்படி ஒரு பிராண்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அந்த கிட்ஸ் பெஸ்டி பிராண்டில் நிறைய டாய்ஸ், நிறைய எஜுகேஷனல் பசில்ஸ் இதெல்லாமே நம்ம குழந்தைகள் கொடுத்துட்ருக்கோம்ல. கிட்டத்தட்ட இத்தனை பொருட்களை வாங்குறதுக்கு நீங்கள் 4000 5000 கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த பொருளுடைய லிஸ்ட்டை மட்டும் நான் இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் வாசிக்கிறேன். அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 1999. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் கூகுளில், அமேசான்லாம் சர்ச் பண்ணி பிறகு அதை எல்லாத்தையும் நோட் பண்ணி ப்ரைஸை மட்டும் போட்டு பாருங்கள். மினிமம் 5000 ரூபா வரும். என்னென்ன பொருள் அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க வேண்டியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேபாளத்தில் நிறைய பேர் உயிரிழந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேரை காணவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் நம்முடைய இந்தியர்கள், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இயற்கை பேரிடர், அதற்கு நாம் கடவுளிடமும் நம்ம விரும்பக்கூடிய இயற்கையிடமும் ஒரே ஒரு பாவ மன்னிப்பு மட்டும் கேட்டுக்கலாம். நாங்கள் செஞ்ச பாவத்தை, தெரிந்தோ தெரியாமலோ செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிரு, மனிதர்களை இந்த அளவுக்கு இனி வரும் காலங்களில் துன்பப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நேபாளத்தில் நடந்தது, இது பல வருடங்களுக்கு முன்னாடியே இதே மாதிரி நடந்துச்சு. இப்போ மறுபடியும் நடந்திருக்கு, இனியும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பனிப்பாறைகளுடைய உருகுதலாக இருக்கட்டும், பூமியினுடைய வெப்பநிலை உயரும்போதாக இருக்கட்டும், நாம் காடு மலை எல்லாமே வெட்டி மலை முழுங்கிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற உண்மை, இது எல்லாம் சேர்ந்து தான் அங்கே ஒரு பெரிய ஒரு நிலச்சரிவும் அது கூடவே தண்ணீர் பெரும் வெள்ளம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த விஷயம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்முடைய சட்டமன்றத்தில் ஆளும் கட்சிக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. அதாவது தாவேகாவுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. மணிக்கு 1 மணி நேரம் நாங்கள் கேட்டிருக்கோம், என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, யார் பாதிப்படைஞ்சிருக்காங்க, தமிழர்கள் எத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்க, அவங்க காண்டாக்ட் பண்ண முடியுதா. இப்போ ஒரு 3-6 அமைச்சர்களை டெல்லிக்கு அனுப்பக்கூடிய முயற்சிகளில் தாவேக அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. இது எல்லாமே ஆளும் கட்சி சொல்லிகிட்டே இருக்கும்போது, இந்த பக்கமாக எதிர்கட்சியை சார்ந்த நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே எந்திரிச்சு, இல்லைங்க அதை நாங்கள் பேசணும், நாங்கள் கவனிப்பு தீர்மானம் கொண்டு வர எல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம், அவங்க பாட்டுக்கு பேசிட்டாங்கன்னா நாங்கள் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு சபாநாயகர் சொல்கிறார், யார் பேசினா என்ன, கவன ஈர்ப்பு அப்படிங்கிறது என்னென்னா, பேசப்படாத ஒரு விஷயத்தை எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து நீங்கள் கவன ஈர்ப்பை கொண்டு வந்து அதன் வழியாக ஆளும் கட்சியை பேச வைப்பது அப்படிங்கிறது தான் கவன ஈர்ப்பு தீர்மானம். ஆனால் ஆளும் கட்சிக்கே நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தரவுகளை இவங்க முன்னாடி சொல்கிறாங்க. மக்களாகி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்கக்கிட்ட தரவுகள் இருக்குது, அவங்க என்னெல்லாம் பேச போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவான அந்த ஒரு பொசிஷனோடு அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை நம்ம முன்னாடி லைவாக சட்டமன்றத்தில் மக்களும் தெரிந்து கொள்ளட்டும், எதிர்கட்சியும் தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதுக்கு இவங்க பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எப்படி முடியும், நாங்கள் பேசின பிறகு தான் நீங்கள் பேசணும். அதில் உவமை வேறு சொல்லி காண்பிக்கிறாங்க. இப்போல்லாம் கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு படம் பார்க்க போனால், சினிமா பார்க்க போனால் கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா படம் யார் பார்ப்பா, ஒருவேளை இந்த படம் நல்லா ஓடாது அப்படின்னு தெரிஞ்சனாலையோ என்னவோ நீங்கள் கிளைமேக்ஸை சொல்லிட்டீங்களான்னு சொல்லி திமுக பக்கம் இருந்து கேட்க, சார் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத விட இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி தாவேகா சொல்ல, அதுக்கு ஒரு படி மேலே இப்போல்லாம் 2 கிளைமேக்ஸ் வைக்கிறாங்க. ஒரு கிளைமேக்ஸ் பார்க்குறதுக்கே உங்களால் முடியலை, இன்னொரு கிளைமேக்ஸ் உங்களுக்கு ஆட்சி மாற்றமும் பிடிக்கலை, இங்கே சட்டசபையில் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் நெத்தி அடியாக திமுகவுக்கு பெரிய ஒரு ஆப் அடிச்சு விட்டாருங்க.
இவ்வளோ நாள் நண்பராக இருந்த திமுக விசிக இன்னைக்கு வன்னியரசு அவர்களுடைய ஒவ்வொரு கேள்வியும் ஆணித்தனமாக இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக ஆணவ படுகொலைக்காக தனி தீர்மானம் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொன்ன வார்த்தைகளாக இருக்கட்டும், தனித்தொகுதி அப்படின்னு சொன்னது, அது நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? வேற ஒன்றுமே இல்லை. அப்போ இது கோட்பாட்டு அடிப்படையில் இது எடுக்கப்படுகிறது என்றால் நான் கேட்பது, கடந்த முறை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இதே அவையில் இருந்தோம். உண்மையாவே கோட்பாட்டு அடிப்படையில் செயல்படுகிறது என்றால் இன்றைக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சரவை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கோட்பாடு. ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது கூட ஒரு அமைச்சரவை நீக்கவில்லை என்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோட்பாடு, நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் பேசவில்லை, நீங்கள் பச்சாதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறீர்கள் என்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்னொரு கூடுதலான செய்தி சொல்றேன், கொஞ்சம் இருங்க, நான் சொல்றேன். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த போது எங்களுக்கு நீங்க அமைச்சர் பதவி எதுவுமே கொடுக்கல. ஆனா இப்போ 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்காங்க. இதுதான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இது கொள்கை லெவல்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கோட்பாடு லெவல்ல. ஆனா நீங்க செஞ்சு வச்சிருப்பது என்ன அப்படின்னா பச்சாத்துத்தனம். சும்மா ஏதோ வச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் நீங்க எங்களால தான் எல்லாம் கிடைச்சிச்சு, எங்களால தான் எல்லாம் கிடைச்சிச்சு. தலித்தையும் ரொம்ப கொச்சையா பேசுறீங்க, அவங்களையும் இவ்வளவு சிறுமியா பாக்குறீங்க, அவங்களுக்காக நாங்க இது செஞ்சோம், அவங்களுக்காக நாங்க இது செஞ்சோம் அப்படின்னு சொல்லி, இது எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி அண்ணன் வன்னியரசு அவர்கள் சொன்ன போது ராஜ்மோகன் அவர்கள் அதை விட வேற மாதிரி இறங்கி அடிச்சிருந்தார். சரி, அப்புறம் ஏங்க ஒரு தலித்த கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இத்தனை வருஷத்துல நீங்க ஆக்கவே இல்லை? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இருந்தாரு, ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா ஆகல? ஒண்ணு. ரெண்டாவது அதெல்லாம் செஞ்சதா சொன்னாங்கல்ல, அது கடமை. எப்போதுமே நாங்க தான் செஞ்சோம் எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. 3, இவ்வளவும் சொன்னீங்களே, அதே கட்சியில இருந்து எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்தில இருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால மதிப்பிற்குரிய உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசுகிறார்னு இவரை சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. கருத்தால் எதிர்கொள்ளுங்க. நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. எல்லோருக்கும் எல்லாம். இது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம், இதை செய்ய வேண்டியது கடமை. அவர் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. இவங்க போட்ட பிச்சையில தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி எவனுக்கும் பிச்சை போட முடியாது. திமுக காரங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆர்எஸ் பாரதி அவர்கள்லாம் நிறைய தடவை பேசியிருக்காரு, நாங்கள் போட்ட பிச்சை தாண்டா, நீங்கள் பேண்ட் போடுறது, நீங்கள் மருத்துவர் ஆனது, இந்த அளவுக்கு இந்த ஜாதியை சார்ந்தவங்க அர்ச்சகர் ஆனது, இவனை செஞ்ச தில்லாலங்கடி வேலை என்ன தெரியுமா? இந்த அர்ச்சகர் ஆகலாம், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வெறும் 32 பேருக்கு மட்டும்தான் அந்த 5 வருஷத்தில் பணி நியமனம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு வழக்குகளை தொடர்ந்திருக்கிறார்கள். வழக்குகளை இப்போ தாவேகா கிட்ட கொடுத்து நீங்கள் தான் இனிமேல் இந்த வழக்கு நடத்தணும், நீங்கள் தான் ஜெயிக்கணும். அப்போ தாவேகா கேட்குறாங்க, எங்க இந்த 5 வருஷம் நீங்கள் என்ன செஞ்சீங்க? வெறுமனே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது ஒரு பேப்பராக மட்டும் மாற்றி அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் எதுவுமே சரிப்படுத்தாமல், எதையுமே சட்டப்பூர்வமாக மாற்றாமல், எதை பற்றியுமே வாதாடாமல், நாங்கள் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி வெறுமனே ஒரு 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 அது என்னன்னு சொல்ல, நம்ம பார்க்கணும், ஒரு செய்தி வரணும், ஒரு தலைப்புச் செய்தி வரணும், அம்பிட்டு தான். அதோடய அவங்க வேலை முடிஞ்சிச்சு. நாளைக்கு இங்கே பாலம் கட்டப்படும், ஒரு தலைப்புச் செய்தி. நாளான்னைக்கு இங்கே பெரிய மாளிகை கட்டப்படும், ஒரு தலைப்புச் செய்தி. நாளைக்கு கஷ்டப்பட்டு நிறைய பேர் சேர்ந்து அந்த மாளிகை கட்டுட்டாங்கன்னா திமுக காரங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த மாளிகை கட்டுவதற்கு காரணமே நாங்கள் தான். நீங்கள் அறிவிப்பு மட்டும்தான் செஞ்சீங்க, அதுக்கான எந்த விஷயத்தையும் முன்னேற்பாடு செய்யவே இல்லை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் தெரியாது. யார் அறிவிப்பு வெளியிட்டா? நாங்கள் தானே வெளியிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குது? எல்லாத்துக்கும் போய் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் அவர்கள் கேட்கிறார். ராஜ்மோகன் அவர்களிட ஐயுஎம்எலுக்கான தலைவர்களும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாருமே ஒரு வார்த்தையை கேட்டாங்க. இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னது நீங்கள் தானே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு பரபரப்பு. அப்போது இந்த சட்டமன்றம் நடக்குதுன்னா ஒரே ட்ராமாவாக இருக்குது. இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, சட்டமன்றம் அப்படிங்கிறது மக்களுக்காக பேச வேண்டியதாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சட்டமன்றம் ஆளும் கட்சி என்ன சொன்னாலும் எதிர்கட்சி நீங்கள் ஏன் செய்யலைன்னு சொல்லி சண்டைக்கு போகிறாங்க. மறுபடி பழையதில் நீங்கள் என்ன செய்யலை அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சி கேட்குறாங்க. இது ஒரு ட்ராமாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அதே இதை நம்ம பிரேமலதா அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். நைட் அண்ட் டே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? நானு இப்ப நீங்க சொன்னீங்க, ஒரு நிமிஷம், வாக்குவாதம் என்பது ஒரு அளவுக்கு இருந்தால் ரசிக்கலாம். கடந்த 2 நாட்களா இங்க நான் வரல, மக்களோட சந்திக்கிறேன்.
மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை இங்க நான் குறிப்பிடணும். இதுவரைக்கும் சட்டமன்றம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு 3-4 நாளா வெறும் சண்டை தான் போகுதே ஒழிய இதனால யாருக்கு எந்த பலனும் இல்லை. இப்பெல்லாம் நாங்க டிவி ஆஃப் பண்ணிடுறோங்கிறாங்க. ஏன் இதுன்னு சொல்றேன்னா, இங்க மக்களுக்காக பேசணும், மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தான் இந்த சட்டசபை என்பதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வாக்குவாதம் பண்ணுங்க, ஆனா 24 மணி நேரம் இருக்கிற 6:30 மணி வரைக்கும் வெறும் சண்டை போனா எப்படி? எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்குன்னு சொல்லி சட்டமன்றத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வராங்க. ஆதவர்ஜுனா தம்பிக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு தம்பி, ஆனால் நீங்கள் எந்திரிச்ச உடனே கூச்சல் கும்மாளம் போட ஆரம்பிச்சிடுறாங்க, பெருசாக சண்டை சச்சரவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சட்டமன்றத்தில் யார் பேசணும் யார் பேச வேண்டாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒருத்தர் எந்திரிச்சாலே கூச்சல் குழப்பம் போடுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னால் கூச்சல் குழப்பம், பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்னால் கூச்சல் குழப்பம் போட்டுடுறாங்க, ஊழல் அப்படின்னு சொன்னால் கூச்சல் குழப்பம் போட்டுடுறாங்க. இப்படின்னு சொல்லி எதையுமே பேச விடாமல் கடைசி வரையிலும் கூச்சல் குழப்பம், அடி தடி. ஒரு சாம்பிள் வீடியோ வேணால் போட்டுருவோம். நினைக்க அடிக்கலாம் பாஞ்சிட்டாங்க, அடிக்க பாஞ்சு. நேற்று பூண்டி கலைவாணராக அவர் நேராக சபாநாயகர்கிட்ட பேசின வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி அடிக்க பாயிறாங்க. அந்த பக்கமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஏவா வேலு அவர்கள், அந்த நேரு அவர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் கட்டுப்படுத்தவே முடியலை. அந்த அளவுக்கு மக்களுடைய பிரச்சனைக்காக அவங்க யாருமே குரல் கொடுக்கல. தங்கள் மீது தவறு வந்துருச்சா, தங்கள் மீது தவறா, அதெல்லாம் கிடையாது, அது மக்கள் எப்படி பார்ப்பாங்க, லைவா வர போயிட்டு இருக்கே அப்படிங்கிறது அவங்களுடைய வருத்தமா இருக்கே தவிர மக்களுக்கு இதனால என்ன நடக்கும். உருப்படியா அன்னைக்கு ஒரு பேச்சு நடந்துச்சு, தனி தொகுதி அப்படிங்கிறது தயவு செஞ்சு அப்படி வேண்டாம். அந்த எம்எல்ஏ மட்டும் சூப்பராக பேசினாங்க. ஏன்னா தனி அப்படிங்கிறது தமிழில் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் தனி அப்படின்னா அவங்கள தனியாக வை, அவங்கள தனித்து விட்டுரு அப்படின்னு சொல்லி அது ஒரு தண்டனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. தனி தொகுதி அப்படின்னு சொல்கிறத விட சமூக நீதி தொகுதி இல்லாட்டி உரிமை தொகுதி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பெயர் மாற்றம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இதெல்லாம் வேலிடான பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி வேலிடான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க சொன்னால் இவங்க பாட்டுக்கு ஆமாம் முரசொலி பற்றி பேசுகிறாங்க. அங்கே சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பொதுவெளியில் பேசினதை தூக்கி இங்கிட்டு கொண்டு வராங்க. அப்போ சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறாங்க, இவங்க ட்ரிகர் பண்ணுறாங்க, நீங்கள் அறிவாலயத்துக்கு வெள்ளை அடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. அது சட்டமன்றத்திலே சொன்ன விஷயம் கிடையாது. எங்கோ ஒரு பொது மேடையில் அவங்களுடைய பொதுக்கூட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க. அதை தூக்கிட்டு வந்துக்கிட்டு அறிவாலயத்துக்கு வெள்ளை அடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் தாவைக்காக்கு வெள்ளை அடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க கேள்வியை கேட்குறாங்க. அப்போ சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொன்றுக்கும் இவங்க ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் நல்லாவே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க ட்ரிகர் பண்ண அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவாலயத்துக்கு வெள்ளை அடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு திமுகவே அதற்கு ஆர்எஸ் பாரதி அவர்கள் உட்பட நிறைய பேர், நாட் ஒன்லி ஆர்எஸ் பாரதி அவர்கள், நம்ம ராசா அவர்கள் பேசினாங்க. எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க. அதுவும் பொதுவெளியில் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம அரசியல் சதுரங்கத்தில் வீடியோ போட்டிருக்கோம். என்ன சொன்னாங்க, அண்ணா தமிழர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வீட்டுக்கே வெள்ளை அடித்தாங்க, அது வரைக்கும் வீட்டெலாம் வெள்ளை அடிக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கு நாங்கள் தான் பிச்சை போட்டோன்னு சொல்லிட்டாங்க. எது கேட்டாலும் நாங்கள் தான் பிச்சை போட்டோம், தமிழர்களுக்கு நாங்கள் தான் பிச்சை போட்டோம். இது இவனுக்கு வந்ததான் நம்மளை வாழ வச்ச மாதிரியும் இல்லாட்டி நம்ம வாழவே முடியாத மாதிரியும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திமுக தோன்றியதாக மாதிரியும் ஏகப்பட்ட உருட்டும் போது அந்த உருட்டை நீங்கள் வெளியில் வச்சுக்கோங்க. சட்டமன்றத்துக்கு தேவையான விஷயங்கள், கவன ஈர்ப்பு தீர்மானம், இதை பற்றி ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது. மானிய கோரிக்கை பற்றி பேசுங்கன்னா அதெல்லாம் கிடையாது. 5 மணி நேரம் ஹா ஹூ ஹீ ஹூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சேகர்பாபு அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னேன். சேகர்பாபு அவர்கள் எந்திரிச்சிடறார். உடனே ஆதவர்ஜுனா கேட்குறாரு, எங்க ஆம்ஸ்ட்ராங் சொன்னேன், ஏங்க நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சொன்ன உடனே ஏன் சேகர்பாபு அண்ணன் எந்திரிச்சு நிற்கிறாருன்னு எனக்கு தெரியல, அது அவருக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். மாண்பு சமநிலையத்தின் அமைச்சர் சொல்லி முடிச்சிட்டோம். உடனே அவர் அதுக்கு பதில் சொல்றார், நானும் ஆம்ஸ்ட்ராங்கும் கிட்ட எங்களுடைய குடும்பத்தில் சுப துக்க நிகழ்ச்சியில் அவங்களும், அவங்க சுப துக்க நிகழ்ச்சியில் நாங்களும் பங்கு பெறுவோம். கடைசி ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட போது நான் கூட இருந்தேன். முதல்வர் வந்தார், இந்த செயலை யார் செய்திருந்தாலும் அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரை புதைப்பதற்காக இந்த இடம் கேட்டாங்க, அவருக்கு மணிமண்டபம் கேட்டுவதற்காக அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு எப்படி இருந்துச்சு, அந்த வழக்கை நீங்கள் எப்படி நீர்த்து போக வச்சிங்க, எதனால் அது சிபிஐக்கு மாற்றப்பட்டது, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன? நாங்கள் என்ன அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியலை பார்க்காத படிக்காத மாணாக்களாக இருக்கிறோமா என்ன? அதெல்லாம் கிடையாது சாரே. நாங்கள் இப்போலாம் தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிட்டோமே. என்ன ஒரு நாள் அப்படியே ஊருக்கு போயிட்டு வர கேப்பில் ஒரு 2 வீடியோ மிஸ் ஆயிடுச்சா, அம்பிட்டு தான் டிபி ட்ரூப்ஸை பொறுத்த வரைக்கும். நாளையிலேருந்து ஃபுல் ஃப்ளெஜ் தானே.
அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தமிழ்நாட்டு மக்களை நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படிங்கிற லெவலுக்கே திமுக காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டுமா பெட்டி வாங்கின கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. ஆதவர்ஜனா களத்துக்கு வரார். 2021 வரை நான் எப்படி வேலை பார்த்தேன், 2021லேருந்து 2026 வரை நீங்கள் என்னெல்லாம் பெட்டி வாங்கினீங்க அதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தானே தெரியும், ஏன்ட்ட கேட்டால் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஸ்டாலின் அவர்களை உள்ளே இழுத்து விட்டு ஒரு குமாங்குத்து குத்தி விட்டார் ஆதவர்ஜனா அவர்கள். அப்போ ஆல்ரெடி இங்கே பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது எப்படியெல்லாம் பேசி இந்த சட்டமன்றத்தினுடைய டைமை வேஸ்ட் பண்ண முடியுமோ அத்தனையும் இன்றைய சட்டமன்றத்தில் நம்ம பார்த்தோம். இப்படின்னு சொல்லி ஒரு அமளி துமளிலாம் ஓடிட்டு இருக்கும்போது தான் விஜய் அவர்களுடைய என்ட்ரி. முதல்வர் விஜய் அவர்கள் வாராரு. அவருடைய சீட்டில் உட்கார்ந்துருந்தவர் திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல, செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட வந்து உட்கார்ந்துடுறார். தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்தில் முதலமைச்சர் வந்து உட்கார்றாரு. அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பேசுகிறாருன்னு சொல்லி அவருடைய ஸ்மைலை பார்த்து இங்கே தாவேக்காகங்க எப்படி சிரிக்கிறார் பாரியா அப்படின்னு சொல்லி சிலாகித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கமாக பிரச்சனை பற்றி என்னப்பா பேசி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை சாதாரண மக்கள் எல்லோரும் கேட்டு வருகிறார்கள். சட்டமன்றம் லைவுக்கு வந்தது யாருக்கு நல்லதோ இல்லையோ மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை பயத்து கொண்டிருக்கிறது. எந்த தொகுதி உறுப்பினர் சரியாக பேசுகிறார், யார் சரியில்லாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நபர்களுடைய நடவடிக்கையும் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா சொல்றேன், இந்த மாற்றம் பெரும் மாற்றமாக இருக்க போகிறது. அடுத்த தேர்தலில் இந்த சட்டமன்றத்தில் இருந்த உறுப்பினர்கள் சரியாக அவங்க வேலையை செய்யலைன்னா மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அத்தனை வண்டவாளமும் தண்டவாளம் ஏறிடும், அத்தனை முகமூடிகளும் கிழிக்கப்படும். யார் எந்திரிச்சு பதில் சொல்கிறாங்க, யார் கோபப்படுறாங்க, யார் நிதானமாக பேசுகிறாங்க, யார் மக்களுக்காக பேசுகிறாங்க, யார் வேணுமனே பேசுகிறாங்க, யார் தப்பாக பேசுகிறாங்க, யார் பொய் பேசுகிறாங்க, எல்லாத்தையும் மக்கள் கவனித்து ஒரு முடிவு போட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. ஆஹா, தூங்குறதுக்கு மட்டுமே சட்டமன்றத்துக்கு போகிறாங்கப்பா. தூத்துக்குடி திருநெல்வேலி மக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அனிதா அண்ணாச்சிக்கு வயசாயிருச்சு போல், அனிதா அண்ணாச்சி தான் கூடுதலாக அங்கே தூங்கி வழிகிறார் அப்படிங்கிற அந்த வீடியோவை பாலிமர் எல்லாமே போடுறாங்க. இப்போ தூங்குறதுக்காகவே நீங்கள் எங்கே சட்டமன்றத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் உருவாகி வருகிறது. இது எல்லாத்தையும் மக்கள் பார்க்கலாம். இன்னும் அரசியல் படிப்போம், நிறைய தெளிவுகளை பெறுவோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே அரசியல் சதுரங்கத்தில் வேற லெவலில் ஒரு அப்டேட்டாக கொடுத்து நாளைக்குலேருந்து வீடியோ பார்த்துடலாம். ஸோ கிட்ஸ் பெஸ்டியில் மெகா ஆஃபர் ஒன்று கொடுக்க போகிறேன். வெறும் 100 பாக்ஸஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த 100 பாக்ஸஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, சாங் மேஜிக் புக், அதாவது 4 புத்தகங்கள், 10 ரீஃபில், ஒரு கிளாக்கு, நம்ம டைமிங் கிளாக்கை ஃபார்ம் ஷீட்டில் இருந்தால் இப்படி இருக்கும், நல்ல பெரிய ஒரு ஐட்டம். அந்த ஒரு கிளாக் அப்படிங்கிறதும் 3D விஷுவலைசேஷன் லேம்ப் அப்படிங்கிறது, நைட் லேம்பாக யூஎஸ்பி பவரில் ஒரு நைட் லேம்ப் யூஸ் பண்ணக்கூடிய, அதுக்கே 199 அதை போட்டிருப்பாங்க. பிஞ்சி பிக்மெண்ட் அப்படிங்கிறது 12 வாட்டர் கலர், அதுக்கான 2 ப்ரஷ், அதை வச்சு அடிக்கிறதுக்கான அந்த ஸ்டாண்ட், இது எல்லாமே கிடைக்கும். அது இல்லாமல் பென்சில் ஷேப் நம்ம பவுச் இருக்குது தெரியுமா, நம்ம குழந்தைகளுக்கு 2 பவுச், ஒன்றே 169 200 விற்கிறாங்க. இதில் 2 பவுச் உங்களுக்கு கிடைக்கும். டைகாஸ்ட் கார் 1:64 மெட்டல் கார், நல்ல பெரிய சைஸில் ஒன்று கிடைக்கும். கிளஸ்டர் டியோ பேக் அப்படிங்கிறது, அதாவது மேக்னெட்டை வச்சு விளையாடுறதுக்கான கிளஸ்டர் பேக் ஒன்று கிடைக்கும். அது இல்லாமல் 2 மேக்னெட்டை தூக்கி போட்டால் சிக்கின்னு சவுண்டு கேட்கும் பாருங்க, அந்த மேக்னெட் 4 பீஸ் கிடைக்கும். இது இல்லாமல் யூ ஷேப் மேக்னெட், நம்ம சயின்ஸ்க்காக அவங்களுக்கு படிக்கிறதுக்காக 5 மேக்னெட் செட் கிடைச்சிரும். ஒரு பிக்கி பேங்க், ஒரு மெட்டல் பிக்கி பேங்க், உண்டியல் அப்படிங்கிறது வித் லாக். அது இல்லாமல் மினி ஸ்டேஷனரி கிட், யூ மேக்னெட், ஃபோல்டபுள் பேண்டு, அஞ்சனம், இரேசபிள் பென், பேனாவே நம்ம இரேஸ் பண்ணிக்கலாம். அந்த இரேசபிள் பேனா 3 கிடைச்சிரும். பாப்பிட் கீ செயின் 3 கிடைச்சிரும். கார் கீ செயின், மெட்டல் கார், பேக் புல்லிங் கார், அது 2 கீ செயின் உங்களுக்கு தனியாக கிடைச்சிரும். ஸ்டீல் ஸ்ட்ரா 5 ஸ்டீல் ஸ்ட்ரா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஃபீடிங் பாட்டில் இரேசர் 2 கிடைச்சிரும். ப்ளோ பைப் 1 கிடைச்சிரும். ஸ்பார்க் பைக்கை அப்படி உருட்டிங்கன்னா அதுலேருந்து தீ வரும் பாருங்கள், அந்த ஸ்பார்க் பைக் அப்படிங்கிறது ஒன்று கிடைச்சிரும். ஃபோன் இரேசர், கேமரா ஷேப் ப்ரொஜெக்டர் கீ செயின், கேமரா ஷேப்லேயே அதில் பேட்டரி இருக்கும், அதை ப்ரொஜெக்ட் பண்ணால் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் அனிமல்ஸ் அப்படிங்கிறது வரும். 5 ப்ரொஜெக்டர் கன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஜார் ஷார்ப்னர், ரெயின்போ பென்சில் 4, ஸ்டேஷனரி சிசர் 1, மல்டி கலர் பென் 1, அதாவது 6 8 ரீஃபில் இருக்கக்கூடிய பென், கன் ஷேப் ப்ரொஜெக்டர், ஃபார்ம் ஸ்டிக்கர், க்ளூ ஸ்டிக்கு, டால் கீ செயின்ஸ் 5, இன்னும் நிறைய இருக்குங்க. இது எல்லாமே கிடைச்சிரும் 1999. கம்ப்ளீட் லிஸ்ட் கீழே இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 100 பாக்ஸஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.